ஆண்டவர் சிறவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவனுடைய நாமத்தை கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தருமையான அந்த காலவெளியிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆண்டவருடைய நாமத்தை தொழுதுகளும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனையை தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நம்முடைய இந்திய தேசத்தை மற்றும் தமிழகத்தில் இருக்கிற சட்டத்தின் நிமித்தம் அந்த ஒழுங்கை நிமித்தம் கர்த்தருடைய வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபித்து தேவனுடைய நாமத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆமென்று ஆமென் என்று எழுதப்பட்ட வேத வாக்கு தேவனே துதிக்கிறோம். அந்த நாமத்தை நேசிக்கும்படிக்காக, தொழுகை செய்யும்படிக்காக, உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படிக்காக கடந்து வந்திருக்கிற ஜெப வீரர்கள், துதி வீரர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அதை போலவே தோன்றும் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் உடைய பிரசன்னம் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலங்களிலே கர்த்தாவை கூடி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல், பதில், துதி, சத்தங்கள், தேவ ஆண்டவரே சத்தங்கள் எல்லாவற்றையும் அந்த கர்த்தர் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். மகிமையான காரியங்களை கர்த்தர் தம்மை செய்து நம்முடைய ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் அந்த பிள்ளைகள் மேல் அசைவாடுவதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் தேவனுடைய நாமத்துக்கு நான் வாழ்த்துகிறேன். எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். தேவனாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். நீர் என்னோடு இருக்கும் போது எல்லாரும் வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லை என்ற பாட என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே, சொல்லுமே தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு ஆமென் இருக்கும் போது என்னாலும் வெற்றியே, நீர் என்னோடு ஆமென் இருக்கும் போது என்னாலும் வெற்றியே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சொல்லுங்களா செஞ்சே, சதிகள் முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, நீர் என்னோடு சொல்லுங்க இருக்கும் போது என்னாலும் வெற்றியே, நீர் என்னோடு ஆமென் இருக்கும் போது என்னாலும் வெற்றியே, சீரச்சாலை கதவுகள் என் துதியினால் உடைந்திடுமே, சீரச்சாலை கதவுகள் என் துதியினால் உடைந்திடுமே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, சொல்லுமே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, நீர் என்னோடு ஆமென் இருக்கும் போது என்னாலும் வெற்றியே, ஆமென் நீர் என்னோடு ஆமென் இருக்கும் போது என்னாலும் வெற்றியே, மரணமை கூறுங்க
நீர் என்னோடு ஆமை இருக்கும் போதே என்னால் வெற்றி வெற்றியே ஆமை நீர் என்னோடு ஆமை இருக்கும் போதே என்னால் வெற்றி வெற்றியே சீரச்சாலை கதவுகள் என் துதியினால் உடைந்திடுமே சொல்லுமே சீரச்சாலை கதவுகள் என் துதியினால் உடைந்திடுமே அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே சொல்லுமே இன்று அபிஷேகம் ஆமை ஆடி பாடி மகிழ்ந்திடுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்று ஹல்லேலூயா 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 கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எல்லா நிலையிலும் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது சங்கீதக்காரன் எப்படி வெற்றியின் கனியை பெரித்துக் கொண்டானோ அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. காலம் கடைசி இருக்கிறது. அவரை அண்டிக் கொண்ட தேவ ஜனம் மாத்திர பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது. வேதம் அழகாக சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் நான் ஒன்று சொல்லட்டும், வேதத்தில் சொல்லப்படாத காரியம் நம்முடைய தேசத்திலே நடப்பதில்லை. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, காலம் கடைசியா இருக்கிறது. அவரை அண்டிக் கொண்ட தேவ ஜனம் மாத்திரமே பாக்கியம் உள்ளது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே தான் இருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் என்று சொல்லுங்க. அனைவரும் சொல்லுவார்கள் இது பிசாசினால் உண்டானப்பட்ட ஒரு செயல்பாடு என்று சொல்லுவார்கள். தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், என் கர்த்தர் அனுப்பின ஒவ்வொரு காரியம் தேவ பிள்ளைகளை ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக, ஒரு மனிதன் தூய்மை பெற்றுக் கொள்ளும்படிக்காக, ஆண்டவருடைய ரகசிய அறிவிக்கினராக எடுத்துக் கொள்ளப்பட்டபடிக்காக தான் இவ்வளவு உபத்தனங்கள், இவ்வளவு பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடுக்கு நாம சகித்து இருக்கும் பொழுது பரலோகத்தின் அவகாசியா மாற முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த மாத இருபத்தோ ஒரு பரிசுத்தவான் வரிப்பார்கள் என்று சொன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பரலோகத்தின் அவகாசியமான ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவருடைய வருகையில அந்த கல்லறை நிச்சயமா என்ன பண்ணியா திறக்கப்படும். ஹல்லேலூயா. நிச்சயமாக திறக்கப்படும். தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் தான் இன்னைக்கு தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அநேக இடத்துல அன்பு தனிந்து போனது. தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். ஒருவருக்குற யாரும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, ஒருவருக்குற சந்திக்க முடியல. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நிலையை இன்னைக்கு என்ன பண்ணி சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் நானும் பயப்படும் பொழுது கர்த்தருடைய வருகைக்கு நேராக நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னார், நான் வருவதற்கு முன்பதாக சில அடையாளங்களை காண்பிப்பேன் என்று சொன்னார். தேவ பிள்ளை, அந்த அடையாளம் தான் தேசத்தில் நடந்துட்டு இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக தேவன் ஆசீர்வாதத்தை கனிகளை தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியுங்க, தர முடியும் என்பது சந்தேகம் இல்லை. ஆக இன்னொரு பண்ணலே இன்னொரு சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிற தேவனாய் கர்த்தர் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். சங்கீதக்காரனை போல நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம துதிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தேவா, நான் நிதி நான் விசேஷித்தவன், ராஜா நான் உண்மையை யோசிப்பவன் என்று சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நன்மையான காரியங்களை இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வாராக. இந்த பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். தேவா, நான் நிதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். சொல்லுமே. தேவா, நான் நிதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். இன்று எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. ஆமென். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேக
வாழ்க்கையிலே தேவா நான் எதினால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர் எதிர்ப்பு சொல்றோம் தேவா நான் எதினால் விசேஷித்தவர் இன்று ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர் ஆமே எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதை நான் எத்தனை சொல்ல ஆமே எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா தாகம் கொண்ட தேவதன வானம் பார்க்குதே ஆவல் கொண்ட கண்மலைய கூட செல்லுது சொல்லுமே தாகம் கொண்ட வானம் பார்க்குது ஆமே ஆவல் கொண்ட கூட செல்லுது எங்கே கமலா எங்கே சுதீபா சந்தோஷம் நான் காணுவேன் எங்கே கமலா என் தேவன் தீபா சந்தோஷம் நான் காணுவேன் இன்று தேவா நான் எதினால் விசேஷித்தவர் இன்று ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர் ஆமே எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதை நாமே நடரே இன்று எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலே இன்று பாசமுள்ள ஒரு மாதம் கூட வருது ஆமே வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலே பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது இன்று மாறாவி நீரை தேனாக மாற்ற என் இயேசு என்னோடு நிஜம் சொல்றாய மாறாவி நீரை தேனாக மாற்ற என் இயேசு என்னோடு ஆமே தேவா நான் எதினால் விசேஷித்தவர் இன்று ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர் ஆமே தேவா நான் எதினால் விசேஷித்தவர் ஆமே ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர் எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதை நான் எதிர்ப்பு சொல்றேன் ஆமே எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா பகல் சென்று அந்தகாரம் சுழ்ந்து கொண்டது பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுதே பகல் சென்று அந்தகாரம் சுழ்ந்து கொண்டது பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுதே ஆகாரி தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகம் எத்தனை சொல்ற என்ன நினைப்போமா ஆகாரி தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகம் சொல்லுமே இன்று ஆகாரி தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே இன்று ஆகாரி தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே ஹalleluya 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 வலது கையை உயர்த்தி ஓரி வசங்கர வரிகர வரிவர மனதிருக்கிற தேவனே துதிக்கிறோம் என்று சொல்லு தேவனே மனதிருக்கிற தேவனே உடையத்திலே நான் வந்திருக்கிறேன் அப்பா என் குடும்பத்தை கண் நோக்கி பார்க்கும்படி தாமே சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே ஆனந்தத்தை கொடுக்கிற தேவனே ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடத்திலும் விசாரிக்கிறவரே துதிக்கிறோம் என்று சொல்லுங்க தேவனே ஆண்டவரே ஒவ்வொரு நாளையும் குடும்பத்தை ஆராய்கிறவரே துதிக்கிறோம் என்று சொல்லுங்க ஆண்டவரே துதிக்கிறோம் என்று சொல்லி ஹalleluya ஆராரி தேவன் தந்தாரை நல்ல மங்காத அபிஷேகமே ஹalleluya இன்று ஆராரி தேவன் தந்தாரை நல்ல மங்காத அபிஷேகமே இன்று ஆராரி தேவன் தந்தாரை நல்ல மங்காத அபிஷேகமே ஹalleluya ஹalleluya மங்காத அபிஷேகத்தை நோக்கி பார்த்தவர்களே நம்மளை அரவணைக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்போமே ஹalleluya என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவனே என்னோடு கூட இருக்கிறவரே துதிக்கிறோம் என்று சொல்லுங்க ஹalleluya நீங்க சீசரோடு இருந்தவரே ஆண்டவரே தாவீதோடு இருந்தவரே என்னோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க என் குடும்பத்தை நீங்க எனக்கு
சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ளாதவர் உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளா நான் சுகமானேனப்பா. உம் வார்த்தையினால் நான் பெலனானே. உம் தழும்புகளா எத்தனை பேர் சொல்றோம்? நான் சுகமானேன் ஆண்டவரே. உம் வார்த்தையினால் நான் பெலனானே. நான் பெலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ளலாம் உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே திரும்ப சொல்லலாம். எல்லாம் இயேசுவே அவர் நம்முடைய திரும்ப சொல்லலாம். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹalleluya. சிந்தனை அவருக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவரே நான் நிற்பது நிர்மலமாக இருப்பது பரிசுத்த கிருபை. எத்தனை பேர் சொல்றோம்? ஹalleluya. என் குடும்பத்தை அழிவுக்கு நின்று நீலைக்கு பாதுகாத்த தேவனே என்று சொல்லி ஆராதனை செய்து பிள்ளையே ஹalleluya. அதைதான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். இயேசுவே துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹalleluya. வரப்போற அழிவுக்கு என் குடும்பத்தை பாதுகாக்கிறவரே துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. பல பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவரே துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே துதிக்கிறேன் சபா என்று சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. அந்த வார்த்தையை தான் தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. அந்த வார்த்தையினாலே நான் பலப்படட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றோம்? ஆண்டவரே அந்த தழும்புகளாலே என்னை குணப்படுத்துங்க எத்தனை பேர் சொல்றோம்? தேவ பிள்ளையே தழும்புகளாலே குணமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வல்லதாக சொல்லப்பட்டிருக்கிறது. துதிக்கிற ஒரு வார்த்தையை அனுப்பி சதப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சத்தியத்தை மறுக்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே அந்த விடுதலையாக்கிற நல்ல நாமம் நம்மளை பலப்படுத்தும்படிக்காக துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. செபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நாம் ஆண்டவரே இந்த பரிசுத்தமுள்ள இந்த காலங்களிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே நன்மையான காலங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே சத்தத்தின் ஒழுங்கி நிமித்தம் உம்முடைய வேதத்தின் நிமித்தம் தேவனாய் கர்த்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்தாவிய விருப்பத்தையும் நிறைவேற்றவும் ஆண்டவரே குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்குள்ளாக வெளியிடப்படவும் தேவன் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம். திரியேக தேவனுடைய நாமத்தை நாங்கள் தொழுகை செய்திருக்கிறோம் ஐயா. தர்மியான ஆண்டவரே கர்த்தாவை கூடி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே மகிமையான காரியங்களை நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்கிறாக. வசனத்தின் வழியாங்களோடு பேசுகிற பாருங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். அப்படியே நாம் நின்ற வண்ணமாகவே சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து போவோமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதத்தில் 1 8 வசனங்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 119ஆம் சங்கீதம் 1 8 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டவரை முழுவதோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்து உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி நடைகள் ஸ்திரப்பட்ட மரமாக இருக்கிறோம். நான் உடைய கட்டளைகளை நாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது செமையான இருதயத்தால் அது பிரமாணங்களை கைக்கொள்கிறேன். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.
பரிசுத்தமும் நீதி நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்த 8 மாதங்களும் அருமையான பிள்ளைகளை கண்மணி போல நீ பாதுகாத்து பராமரித்து இந்த 9வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க கிருபை தந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வீட்டில் அமர்ந்து ஆண்டவரே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். 119ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் என் அருமையான அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீ தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் ஆண்டவரே. மற்றவர்களை எல்லா சமயங்களையும் நீ பொறுப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். சாட்சிகள் இருக்குமேயானால் நாம் சாட்சி சொல்லலாம். சாட்சி இருக்குமேயானால் சாட்சி சொல்லலாம். இல்லை என்றால் அம்மானுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக என் அருமையான பிள்ளைகளாகிய உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாம் அதிகமாய் இந்த காலகட்டங்களிலே அதிகமாய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த கொரோனா என்ற இந்த கொள்ளை நோய் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஊரடங்கு சட்டத்தை வந்தது நமக்கு நல்லது, அதனால நம்ம போல போக்கிலே வாழலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னும் ஜனங்களுக்குள் என்ன இல்லை, உணர்வில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அநேக நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இழந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆதியில் இருந்த அந்த அன்பை விட்டாயே. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்ப காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட புதிதிலே ஆராதனைகளுக்கு சரியான நேரத்தில் வருவோம், ஆராதனைகளில் கலந்து கொள்வோம். நம்முடைய வீடுகளிலே ஜெபிக்கிற ஜெபங்கள் குறையாதபடி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வேதங்களை அதிகமாய் வாசித்துக் கொண்டிருந்தோம். அதே நேரத்தில் டிவியிலே பார்க்கும் பொழுது அநேக கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த 144வது தடையுத்திர வந்தது நிமித்தமாக அநேக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் பாவத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். அநேகர் குடி வெறியின் ஆவியினால் அமிழ்ந்து தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொண்டு பாவத்தில் அமிழ்ந்திருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடிக்கு டிவியில் வரக்கூடிய மோசமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிகழ்ச்சிகளை பார்த்து தங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட நாளை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலத்தை ரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இல்லை என்றால் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். கடந்த நாட்களிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஒரு பிதாவாகிய ஆதாமையும் ஏவாளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் 3 விதமான காரியத்தை நாம் பார்த்தோம் கடந்த நாட்களிலே. முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள், ஆண்டவரோடு கூட உலாவினார்கள். ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் வரும் பொழுது ஆண்டவரோடு கூட மனமகிழ்ச்சியாய் இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அவர்களை ஆண்டவர் தேவ மகிமையினால் மூடியிருந்தார். அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருந்தார். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை தேவனோடு கூட உள்ள ஒரு ஐக்கிய உறவோடு கூட அவர் ஐக்கியப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்த பொழுது, சத்துருவுக்கு இடம் கொடுத்த பொழுது, பாவத்திற்கு அசுத்தத்திற்கு இடம் கொடுத்த பொழுது தேவனுடைய மகிமையை ஆதாமும் ஏவாளும் இழந்தார்கள். அடுத்ததாக தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு ஐக்கியத்தை இழந்தார்கள். அடுத்ததாக நித்திய ஜீவனை இழந்து அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்படுகிறார்கள். நாமும் கூட சில நேரங்களிலே தேவனுடைய மகிமையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நாம் இழந்து போகிறவர்களாக நாம் இருக்கிறோம். தேவனோடு கூட உள்ள ஐக்கியமாக இருந்த நாம் இன்றைக்கு அந்த ஐக்கியத்தை இழந்திருக்கிறோம். நித்திய ஜீவனை நாம் இழக்க நேரிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு நாம் வாழுகிறபடியினால். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு அந்த 3 காரியங்களை அவர்கள் இழந்ததாக கடந்த வாரத்திலே நினைத்தோம். ஒருவேளை நாமும் அந்த தேவனுடைய மகிமையை இழந்திருந்தால் அதை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய பாதத்திலே வருவோம். அதே நேரத்தில் அவரோடு கூட இருக்கிற உறவு ஐக்கியத்தை இழந்திருந்தால் மறுபடியும் அவருடைய பாதத்தில் நாம் வருவோம். அவர் நம்மை அழைக்கிறார், என் அண்டையில் வாருங்கள், வாருங்கள் பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கிறார். நாம் வர வேண்டும். அதே நேரத்தில் நமக்கென்று ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தின் மேன்மை வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால் நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆதாம் அடுத்ததாக 4வதாக அவன் இழந்த காரியம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:8 வாசிப்போம். பாருங்க, பகலில் குளிர்ச்சியான வேளைகளிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவனுடைய மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஒளிந்து, ஏன் தெரியுமா? தேவனுடைய சமாதானத்தை இழந்து போனார்கள். மனமகிழ்ச்சியோடு கூட சமாதானத்தோடு கூட ஆண்டவரோடு கூட உறவோடு கூட நெருங்கி இருந்த அவர்களுக்கு தேவ சமாதானம் இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய கட்டளையை நியமங்களை கைக்கொள்ளாதபடி அவர்கள் விலகி போனபடியினாலே தேவனுடைய சமாதானத்தை அவர்கள் இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானம் அருளுகிற சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கும் பொழுது அவர் சமாதான பிரபு என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் மீகாவின் தீர்க்கதரிசன புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவரே சமாதானத்தின் காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே யோவான் 14ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே இந்த சமாதானத்தை தேவனுடைய பிள்ளைகளே ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை அவர்கள் இழந்தார்கள். ஆண்டவரை பின்பற்றி போய்கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மேன்மையை பெற முடியவில்லை, நன்மைகளை பெற முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள், சமாதானத்தை இழந்து போய்விட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், இந்த 9வது மாதத்துல, என் அன்பு மகனே மகளே, உன் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாயோ, இந்த சமாதானம் இழப்பதற்கு காரணம் என்ன? நீ என்னை விட்டு விலகி போனபடியினால் இந்த சமாதானம் உன்னை விட்டு எடுபட்டு போயிருக்கிறது. ஆதியில் இருந்த அந்த உறவு, ஆதியில் இருந்த அந்த அன்பு என் மேல் இருந்து நீர் என்ன செய்தார்? குறைவாய் உனக்கு காணப்பட்டிருக்கிறது. அதனால நீ திரும்பவும் வா, நான் சமாதானத்தின் பிரபாய் இருக்கிறேன், சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறேன், மறுபடியும் நீ இழந்து போன அந்த சமாதானத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு மகனை மகளே, தாயை தகப்பனே, நீங்கள் யாராய் இருந்தாலும் உலகம் தரக்கூடாத, உலக ஆசைகள் தரக்கூடாத, உலக சம்பத்துகள் தரக்கூடாத மிகப்பெரிய சமாதானத்தை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை சமாதானம் உங்களுக்கு வேண்டுமே என்றால் அந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேளுங்கள். என் அன்பு தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நான் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேன், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உங்களுடைய சமாதானத்தை கொடுமாண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் சமாதானத்தின் தேவனை அண்டிக் கொள்வோம். அந்த சமாதானத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக அவர்கள் இழந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். வாசிக்க கேட்கலாம்.
ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 16, 19 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது உன்னுடைய வேதனையை நான் மிகவும் பெருக பண்ணுவேன். நீ வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டிருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றான். அல்லேலூயா சொல்லுமா? நல்ல கவனிங்க. அடுத்ததாக அவர்கள் இழந்து போன ஒரு காரியம், தெய்வீக சந்தோஷத்தை இழந்து போனார்கள். தெய்வீக சந்தோஷம். பாவத்தை செய்து கர்த்தருடைய வார்த்தை விட்டு அவர்கள் விலகி போனபடியினால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட இருந்த அந்த சந்தோஷம் இப்பொழுது அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிள்ளை பெறும் பொழுது மரண வேதனைப்படுவாய். உன் வேதனை அதிகமாக இருக்கும். மரண வேதனை. தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? அநேக மக்களை பார்க்கிறோம். பிரசவ காலங்கள் வரும் பொழுது அநேக மக்கள் மரண அவஸ்தைப்பட்டு சிலருக்கு மரணமும் கூட ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனோடு கூட இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லாதபடி ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், பிரியமானவர்களே, என்ன சொல்லப்படுகிறது? மரண அவஸ்தைப்படுவாய். வேதனைப்படும். வேதனை வரும்போது சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லுங்களேன். வேதனை வரும்போது சந்தோஷமா இருக்க முடியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை விட்டு விலகி போகும் பொழுது வேதனைகள் வரும். சந்தோஷம் நம்மை விட்டு என்ன செய்து விடுகிறது? விலகி போய் விடுகிறது. இதை தான் அந்த ஆதாம் இழந்து போனான். நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:31 வாசிப்போம். பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு, ஆமா பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கிறது. இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆசீர்வாதங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் சந்தோஷம் என்கிற ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேகருக்கு எல்லாம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் கூட தேவனுடைய பிள்ளைகளே சமாதானம் இல்லை. அதே நேரத்தில் சந்தோஷமும் இல்லாதபடி நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சொல்லுவார்கள், ஐயா எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நதியை போல அள்ளி பெருக செய்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை அவர்கள் பின்பற்றி போகாதபடி விலகி போகிறபடினால் அந்த தெய்வீக சந்தோஷத்தை இந்த ஆதாமும் ஏவாளும் இழந்தது போல இன்றைக்கு உலகத்தில் அநேக பிள்ளைகள் அதிகமாக இழந்து போய் இருக்கிறார்கள். ஆகவேதான் வேதம் தெளிவா சொல்கிறது, நான் இந்த சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? யாருக்கு இந்த தெய்வீக சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார்? வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்களில் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நியாயங்களின்படி நடக்கிறவர்களுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நியமங்களை கைக்கொண்டு, கட்டளைகளை கைக்கொண்டு, அவரோடு கூட உறவாடி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவரை நாம் அவருடைய நியாயங்களின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு தான் இதை கொடுக்கிறாரே தவிர வேற யாருக்கும் இந்த சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. ஆகவே இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய நியாயங்களை கை கொண்டு நடக்க வேண்டும், அவருடைய கட்டளையின்படி நாம் நடக்க வேண்டும். இரண்டாவதாக யாருக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார்? 40ஆம் சங்கீதத்தின் 16வது வசனத்தின் 70ஆம் சங்கீதத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு தெய்வீக சந்தோஷத்தை கொடுப்பார். எப்போ ஆண்டவரை நம்ம தேடணும்? 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிற, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன் என்று சொல்கிறார். அதிகாலமே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலே தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்கிறார்.
அதிகாலையில் எழுந்திருந்து ஆண்டவரே இந்த நாளை எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறேன், இலவசமாய் தந்திருக்கிறேன். ஆகவே உம்முடைய தெய்வீக சந்தோஷத்தினாலே ஆண்டவரே நீர் என்னை நிரப்பும். இந்த கால வேளையிலே உம்முடைய பாதத்தில் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன் அப்பா. என் குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஆண்டவரே நித்திய பேரின்பத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து செபிக்கும் பொழுது அவர் நமக்கு தெய்வீக சந்தோஷத்தை அவர் நமக்கு கொடுப்பார். இன்னும் 70ஆம் சங்கீதம் 4வது வசனம் வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவரை தேடுகிற யாவரும் உண்மை மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அல்லேலூயா. பாருங்க, அவரை தேட வேண்டும், அவரை தேட வேண்டும். அவருடைய நியமங்களின்படி நடக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். அவர்களுக்கு தெய்வீக சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, அவரை தேடி வந்தார்கள் ஆதாமும் ஏவாளும். ஆதாமே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? நான் வரும் பொழுதே என்னை தேடி ஓடி வருவீர்களே, மகனே மகளே நீ எங்கே இருக்கிறார்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு முன்பாக தேடி ஓடி வருகிற அந்த பிள்ளைகள் ஒளிந்து கொண்டார்கள். காரணம் என்ன? அவருடைய நியமங்களின் பிரகாரம் நடக்கல, அவர்களை கட்டளைகளை கை கொள்ளல, அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதனால இப்பொழுது அவர்கள் தெய்வீக சந்தோஷத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 68ஆம் சங்கீதம் அடுத்து 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து அழிவுர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் யார்? நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள் நீதிமான்கள், கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறவர்கள் நீதிமான்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுகிறவர்கள் நீதிமான்கள். அவர்களுக்கு தான் ஆண்டவர் தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் நீதிமான்களாய் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்களை துன்மார்க்கர்களாக பிசாசானவன் மாற்றிவிட்டான். அதனால் ஒரு வாழ்க்கைக்கு தெய்வீக சந்தோஷம் போய்விட்டது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த தெய்வீக சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? பிசாசானனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கிறபடியினால் தான். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறபடியினால் அந்த தெய்வீக சந்தோஷத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்தது போல இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இழந்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த சூழ்நிலை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்குமே ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சந்தோஷம் இல்லாதபடி வேதனையோடு உபத்திரத்தோடு கூட வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற மகனே மகளே நீ வா, உனக்கு ஒரு தெய்வீக சந்தோஷத்தை இன்றைக்கு நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அவரிடத்தில் வருவீர்களே ஆனால் நிச்சயமாகவே உங்களுக்கு சமாதானத்தையும் தெய்வீக சந்தோஷத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததாக தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இழந்ததான இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரமும் 25வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார். அல்லேலூயா. ஏதேனுக்குள் அவர்கள் இருந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி ஆதாமும் ஏவாளையும் வைத்தார். ஆனால் அவர்கள் அதை மீறினபடினால் அதே ஏதேன் தோட்டத்திற்குள் அவர்கள் இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அல்லேலூயா. இந்த ஏதேன் எதை குறிக்கிறது? பரலோகத்தை குறிக்கிறது. தேவ பிள்ளைகளே, பரலோகத்தை குறிக்கிறது. தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை குறிக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் பிரவேசிக்கக்கூடிய இருந்து ஆளுகை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்தார்கள். சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணினாராம்? அந்த தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினார். காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, நியமங்களை கை கொள்ளல. அதனால முதல்ல அவர்களுக்கு எல்லா ஆண்டவரோடு இருக்கிற உறவை இழந்தார்கள். அப்புறம் சமாதானத்தை இழந்தார்கள்.
அப்புறம் சந்தோஷத்தை இழந்துட்டாங்க. இப்ப தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவர்களை என்ன பண்றாரு? அங்கு இருந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்களை விட்டு என்ன செய்தார்? வெளியே விரட்டுகிறார். ஏதேன் எதை குறைக்கிறது? பரலோக ராஜ்யத்தை குறைக்கிறது. ஆம், நம் அனைவரும் பரலோகம் வர வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். யார் பரலோகத்திற்கு போவார்கள்? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரோடு கூட உறவாடுகிற பிள்ளைகள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவர்கள் தான் பரலோகத்திற்கு போக முடியுமே தவிர அங்கு அசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகள் பரலோகத்திற்குள் போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் மாத்திரமே பரலோகத்திற்கு போக முடியும். அதனாலதான் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவருடைய கட்டளைகளின்படி, நியமங்களின்படி நடக்கிற பிள்ளைகளை பார்த்து அழகான ஒரு தைரியமான ஒரு வார்த்தையும் ஆறுதலான வார்த்தையும் அவர் நமக்கு சொல்லிவிட்டு கடந்து போனார். வாசிக்க கேட்கலாமா? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நாங்கள் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை வந்து சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. பரலோகத்திற்கு என்ற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்மை அழைத்து கொண்டு போகும்படியாக தான், ஒரு ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் போயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆகவே அதை நாம் இழந்து போக கூடாது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடியினால் கர்த்தருடைய சித்தத்திற்கு விலகி போன இந்த ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டம் என்கிற அந்த பரலோக வாக்கியத்தை இழந்து போனார்கள். நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. அப்ப யார் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள்? பூலோகத்திலே கர்த்தருடைய சித்தத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். குழந்தையை கொஞ்சம் தயவு செய்து நான் சொல்றேன், உங்க கார்டன் கிட்ட விட்டுட்டு வாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்கள் எடுத்தவங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்றார். அல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிக்கணும். யார் பரலோகத்தில் போய் செய்வாங்க இருப்பாங்கன்னா? கர்த்தருடைய சித்தத்தின்படி. இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆதாமும் ஏவாளும் என்ன செய்யவில்லை? அவர்கள் செய்யவில்லை, அதை மீறினார்கள். அதனால அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவர்களை விரட்டி விட்டார். ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நீர்தானே என்னை மண்ணினால் உருவாக்கினீர், நீர்தானே எல்லா எலும்பிலிருந்து என்னை உருவாக்கினீர், நாங்கள் உங்க பிள்ளை இல்லவா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உண்மைதான், கர்த்தாவே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நியமங்களை நீ கை கொள்ளல, என்னுடைய கட்டளைகளை நீ கை கொள்ளாம இருந்ததுனால என்ன செய்யல, என்னுடைய சித்தத்தை நீ செய்ய தவறினபடினால் உன்னை நான் இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன செய்யறான் வெளியே விரட்டுறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா சொல்லுமா? சொல்லப்பட்டிருக்கிறது, பூலோகத்திலே கர்த்தரின் சித்தத்தை எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ அப்ப கர்த்தருடைய சித்தம் எது? வாசித்து பாருங்கள், வேதம் தெளிவா சொல்லுகிறது. கர்த்தருடைய சித்தம் என்பது எது என்று வாசிக்கலாம். பிரியமானவர்களை, பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் நம்முடைய தெய்வத்தை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை தரிசிக்க முடியுமா? முடியக்கூடிய. நல்ல கவனிங்க, நான் ஏற்கனவே சொல்லிக்க ரொம்ப நிபுணர் கூடாது. குழந்தைகள் ரொம்ப ஞானமா இருக்கணும். குழந்தைகள் நீங்க வீட்டுக்குள்ள யாராவது கூட்டிட்டு போய் வச்சு காடுகிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், நீ போய் ஒரு காரியம் செய்யணும் இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆராதனை முடிய வரைக்கும் நான் இப்போ முடிச்சிடும். நல்லா கவனிக்கணும், ரொம்ப ஞானமா செயல்படணும்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே அவருடைய சித்தத்தை செய்கிற மனிதர் அவன் என்ன சித்தம் என்றால் அவன் பரிசுத்தமாய் வாழ்வதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. வாசித்து பாருங்களேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. 16:29. 1 நாளாகமம். எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தருக்கு செலுத்தி கொண்டு வந்து பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்களே அல்லாமல் வேற ஒருவரும் பிரவேசிக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் சித்தம். நீங்கள் நான் இந்த உலகத்தில் வாழ்ற நாள் வரையிலும் பரிசுத்தமாய் வாழணுமா? அசுத்தமாய் வாழுகிறவர்கள் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நிர்விஸ்வாரமாய் வாழுகிறவர் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் தான் அங்கே போக முடியும். இன்னும் எபிரேயர் 12:10-14 வசிக்கும் பொழுது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை கர்த்தரை என்ன பண்ண முடியாது? தரிசிக்கவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே நான் முதலாவது பார்த்தோம் இல்லையா? வேதம் தெளிவா சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. ஒரு 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நல்ல கவனிக்கணும். இது யாருக்கும் இல்ல, திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார் அப்போஸ்தலன் பவுல். ஆண்டவருடைய ஒத்தாசையோடு விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அழகா சொல்றாரு, விசுவாசிகளுக்குள்ளே திருச்சபைகளுக்குள்ளே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சியாய் இருக்கிறீர்கள், என் தேவனும் சாட்சியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியிலே வாழுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவர்களுக்கு தான் அந்த பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லை என்றால் நான் ஆண்டவரை தொழுது கொண்டே என்னை பற்றி கொண்டே என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பது கிடையாது. இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது? 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் தன்னுடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட அவர் வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக கோடான கோடி ஆயிரம் கோடான கோடி தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடு கூட யாரோடு கூட கீழே வர போறாரு? சொல்லுங்க வாய் திறந்து. பரிசுத்தவான்களோடு கூட வர போறார். அப்ப பரிசுத்தவான்களோடு கூட இறங்கி வரும் பொழுது நாமும் பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரமே அந்த பரிசுத்தரை நாம் தரிசிக்க முடியும். அவரோடு கூட நாம் இணைந்து கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் இங்கே பார்க்கிற பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மேன்மையை ஆதாமும் ஏவாளும் இழந்தார்கள். முதல்ல நம்ம பார்த்தோம், தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். இன்னைக்கு அநேக தேவனுடைய மகிமை எதை குறிக்கிற? ரட்சிப்பை குறிக்கிறது. அதை இழந்து பரிதாபமாய் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையோ எப்படி இருக்கிறது? சாக்கடை போன்றதா இருக்கிறது, அழுக்கு நிறைந்த ரட்சிப்பை இழந்து போய் இருக்கிறார்கள். அந்த மகிமை எதை குறிக்கிறது? ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறிக்கிறது, ரட்சிப்பை குறிக்கிறது. ஆகவே அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் மாத்திரமே அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, அவர்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை மறந்தார்கள். தேவனோடு கூட இருக்கிற உறவை இழந்து போய்விட்டார்கள். காரணம் என்ன? கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்தபடியினால். அடுத்ததாக, நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். நான்காவதாக நாம் பார்க்கிறோம், தேவனுடைய சமாதானத்தை இழந்து போனார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், தெய்வீக சந்தோஷத்தை இழந்துட்டாங்க. பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டாங்க. ஆகவே பிரியமான காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த அனித்தியமான உலகத்தில் வாழும் நாள் வரையில் மனமோரும் போக்கில் வாழ்ந்தால் இந்த ஆசீர்வாதம் முழுவதும், இந்த பாக்கியமான நன்மைகளை எல்லாம் அவர்கள் இழந்து போய் விடுவார்கள்.
ஆனால் நாம் அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தருடைய நியமங்களை கைக்கொண்டு நடப்போம். வேதம் சொல்லுகிறது, உபாகம் 28:1 வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் நீ நடக்க கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை எப்படி வைப்பாரா? மேன்மையா வைப்பாரா? அல்லேலூயா சொல்லுங்க. மேன்மை இந்த 9வது மாதத்துல என் பிள்ளைகளாகி உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். அந்த மேன்மை உங்களுக்கு அவர் தருவார். அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறார். வீட்டில் சமாதானம் இல்லைன்னா தேவனுடைய சத்தத்திற்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. வேதத்தை வாசியுங்கள். உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார், மேன்மையை தருவார். ஆண்டவரோடு கூட உள்ள உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த பரலோகத்தில் வீற்றிருந்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் கீழே இறங்கி வந்தார். உங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினார், மரித்து உயிரோடு கூட 3ஆம் நாள் எழுந்தருளி உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அந்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க, அந்த பரலோகத்திற்குள் பிரவேசிக்க, அந்த பரம கானானுக்குள் பிரவேசிக்க நீங்களும் நானும் ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுவோம். அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கட்டளையில நியமங்களை கைக்கொண்டு நடங்கள். அவருடைய சத்தத்தை கேளுங்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொள்ள வேண்டாம். என் ராஜாதி ராஜாவே, அவருடைய உன்னுடைய சத்தம் எங்கே வருகிறதா, எந்த திசையில் வருகிறோ அந்த திசையை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்று அவரை தேடி ஓடுங்க. அவர் உங்களை பலப்படுத்தி உங்களையும் உங்கள் அருமை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அருமையான ஏதேன் என்கிற அந்த பரதீசி ஜீவியத்தை மீறுதல் நிமித்தம் இறந்து போனான். யாரு? ஆதாம், ஏவாள். நீங்களும் நாம் அப்படி இல்லாதபடி அதை நாம் காத்துக்கொள்வோம். எல்லாரும் பரலோகம் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமும் திட்டமும் தீர்மானமாய் இருக்கிறது. இந்த உலகத்திற்குரிய கூடாரம் எல்லாம் அழிந்துவிடும். இந்த உலகத்திற்குரிய ஆசி எல்லாம் அழிந்துவிடும். பொன்னும் பொருளும் அழிந்துவிடும். எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் கர்த்தருடைய கட்டளையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது இங்கே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ராஜாதி ராஜா வரும் பொழுது உங்கள் பரிசுத்தத்தை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் உள்ளே வாருங்கள் என்று அந்த சிங்கார மாளிகை ஆகிய பரலோகத்திற்குள், அந்த பரம கானானுக்குள் அழைத்துக் கொண்டு போவார். அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அழுகை இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, துன்பம் இல்லை. எப்பொழுதும் அப்பாவோடு கூட நாம் இருப்போம். ஆகவேதான் அருமை ஃபாதர் பாடினார், அப்பா வீட்டில எப்போதும் சந்தோஷமே, அங்கே ஆடலும் பாடலும் அங்குதானே என்று சொன்னார். அங்கே போக வேண்டும். ஆனால் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அவரை தேடுவோம். பரிசுத்த உள்ளத்தோடு கூட அவரை தொழுது கொள்வோம். அந்த ஆண்டு இந்த 9வது மாதத்துல உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாப்பாராக. நாம் அப்படி நாம் எழுந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே வீட்டில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பன்மாரே, தாய்மாரே, சகோதரனே, சகோதரியே, இந்த ஆதாமும் ஏவாளும் இழந்த பாக்கியத்தை ஒருவேளை நீங்கள் இழந்து போயிருப்பீர்களோ, இந்த 9வது மாதத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. எசப்பா, என்னை நீ கழுவும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் சுவாமி என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் அன்பு மகனே, மகளே, உன் கண்ணீரை துடைக்கும்படியாய் உன் அருகில் வந்து நிற்கிறார் அருள்நாதர் இயேசு. பரிசுத்த ஆவியானவர் உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நீ இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்தின் அவகாசியாய் மாற வேண்டும் என்பதற்காக தான், மனமகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷத்தை பெற்று நீ சகல சௌபாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் ராஜாதி ராஜாவாகிய பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் கீழே இறங்கி வந்தார். தன்னுடைய ஜீவனை உனக்காய் ஒப்பு கொடுத்தாரே, தன்னுடைய ரத்தத்தை உனக்காக சிந்தினாரே. எதற்காக? அந்த பரம கானானுக்குள் நீ போக வேண்டும் என்பதற்காக. வேலையிடத்தில் குறைகள் குற்றங்கள் இருக்குமே, ஆனால் இந்த 9வது மாதத்தில் தயவாய் மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. தயவாய் மன்னியும் என்று சொல்லுங்க. ஒரு விஷய கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒரு விஷய கண்களை மூடி ஜெபிப்போமா? கரங்களை ஏந்தி கர்த்தருடைய சமூகத்தில், கரங்களை ஏந்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஹalleluya. வல்லமை மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லுவாங்களே. ஹalleluya, ஹalleluya. எந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து
கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையே. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார் தேவ பிள்ளையே. ஹalleluya ஹalleluya ரபலப சங்கரபரபர. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹalleluya. கலங்காதே கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்க போகிறார். உன் கவலைகளை மாற்ற போகிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை உனக்குள் கடந்து வர போகிறது. உன் வீட்டிலே சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, வாலிப பிள்ளையை இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். வரண்டையில் நீ வருவாயா? வரண்டையில் வருவாயா? ஹalleluya. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மகனே, மகளே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற தேவன் உன் அருகில் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பலவீனத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். சமாதானமற்ற சூழ்நிலையில் இருந்து உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். சந்தோஷத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ மகனே, மகளே, ஓ இன்றைக்கு உனக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்க வருகிறார் தேவ பிள்ளையே. ஹalleluya ஹalleluya. மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே தெய்வீக சமாதானத்தை இழந்திருப்பார்களே, ஆனால் தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தருவீராக. உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவை அவர்கள் இழந்து ரட்சிப்பை இழந்திருப்பார்களே, ஆனால் அதை ஆண்டவரை திரும்பவும் என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் உம்மை விட்டு ஆண்டவரை பின்வாங்கி போனபடியினால் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த பாக்கியத்தை இழந்தார்கள். அதே போல இன்றைக்கு அநேகர் அவிதமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் ஒரு விஷயம் கூட நீர் மனம் இறங்கி மன்னித்து ஆண்டவரே பரலோக ராஜ்யமாகிய அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரே கானான் என்கிற அந்த தேசத்திலே பரம கானானுக்குள் ஆண்டவரே ராஜாதி ராஜாவாய் நீர் வரும் பொழுது அவர்களும் அதிலே கலந்து கொண்டு அதற்குள் பிரவேசிக்க அவர்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, வியாதியினாலும் கடன் பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. சமானமற்ற சூழலில் விடுதலை கொடுப்பீராக. கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பீராக ராஜா. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்பொழுதே நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக தேவ பிள்ளைகளே. ஆமென், ஆமென்.